பிரபல சேனலான ஜீ தமிழ் சேனல்ல டெலிகாஸ்ட் ஆன சரிகமபா அப்படின்ற இசை நிகழ்ச்சியின் மூலம் இந்த வயதிலும் சாதிக்கலாம் அப்படின்னு நிரூபிச்சு காட்டியிருந்தாங்க 63 வயதான ரமணி அம்மாள். வீட்டு வேலை செஞ்சு பிழைப்பு நடத்தி வந்த ரமணி அம்மாள் பாடும் திறமையால சரிகமபா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அதுல 2வது இடத்தையும் பிடிச்சிருந்தாங்க. இதன் மூலம் கிடைச்ச பெயர் மற்றும் புகழால சினிமா மற்றும் இசை நிகழ்ச்சிகள்ல பாடும் வாய்ப்புகள் வந்தாலும் பழச மறக்காம இப்ப வரைக்கும் வீட்டு வேலை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க ரமணி அம்மாள். சரிகமபா நிகழ்ச்சியில பரிசா கொடுத்த விவசாய நிலம் 1 வருடம் ஆகியும் இன்னும் கைக்கு வரல அப்படின்னு கண்ணீரோட பிரபல பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க ரமணி அம்மாள். ரமணி அம்மாள் சொன்னதை கேட்டு ரசிகர்கள் எல்லாரும் அதிர்ச்சியில இருக்காங்க. குறிப்பா நிகழ்ச்சியின் மூலம் கிடைத்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை தன்னோட 7 பிள்ளைகளுக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துட்டு தன்னோட பரிசு தொகையில 1 பைசா பெறாத ரமணி அம்மாள் பணம் என்ன பணம், நிகழ்ச்சிகள்ல பாடி பழச்சிக்குவேன் அப்படின்னு நிகழ்ச்சியாவும் தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் ரமணி அம்மாளுக்கு விவசாய நிலம் வழங்கப்படாதது குறித்து குறிப்பிட்ட டிவி சேனலும் நிலம் வழங்குறதா சொன்ன ஸ்பான்சர் நிறுவனம் அதற்கான வழிமுறைப்படி செயல்படுறதுனால தாமதமாயிருக்கு. ரமணி அம்மாளுக்கு அந்த நிலத்தை வாங்கி கொடுக்கறது எங்களோட முழு பொறுப்பு அப்படின்னும் விளக்கம் கொடுத்திருக்காங்க. இது இப்போ பெரும் சர்ச்சை கிளப்பி இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜீ தமிழ் சேனல் பத்தியும் ரமணி பாட்டியை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.